குட் மார்னிங் கைஸ். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான், கர்நாடகாவில் என்றைக்குமே நம்மளை டிஃபனில் சொதப்பினதே கிடையாது. அதுவும் இந்த உடுப்பி ஸ்டைல் ஹோட்டல்ஸ்னு இருக்கும். அவங்க டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. சீரியஸாக சொல்கிறேன், நாங்கள் எப்போ போனாலும் உடுப்பி ஸ்டைல் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே சட்னி கொடுப்பாங்க, கேசரி பாத்து, வடா பிளேட்டு, டிப் இட்லி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நாங்கள் ரெகுலராக ஆர்டர் பண்ணுற ஒரு விஷயம்னா ஃபஸ்ட்டு வடை ஆர்டர் பண்ணிடுவோம். அப்புறம் நான் எப்போவுமே கீ ரோஸ்ட்டு தான். ஒரு கீ ரோஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு, மசாலா கீ ரோஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பட் எனக்கு கீ ரோஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக, அந்த சவுண்டை மட்டும் கேளுங்க, நல்லா டக்குன்னு உடையும். அவங்க மாவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க, நல்லா ஃபுல் ரோஸ்டடாக நமக்கு கொடுப்பாங்க. அண்டு இந்த பூரி கதைக்கு அப்புறம் வரேன். நம்ம கீ ரோஸ்ட்டுக்கு போவோம். கீ ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அவங்க சாம்பார்னால் ஸ்வீட் சாம்பார் தான். ஆனால் அந்த சட்னி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எப்போ சட்னி வச்சே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். இவங்க தான் என் சேச்சி. ஹோட்டல் போனாலே ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணுவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அவங்க பூரி ஆர்டர் பண்ணுவாங்க, பூரி எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். நான் தோசை, அவங்க மறுபடியும் வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவாங்க, அதையும் நம்ம தான் சாப்பிடுவோம். ஜில்லுக்குட்டி அந்த ஸ்வீட் சாம்பாருக்கு அடிட்டே ஆகிடலாம். ஸ்வீட் சாம்பார் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தோசையில் எப்படி ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. நைட்டு சாப்பிட்ட பிரியாணி விட காலையில் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம். ஸோ கர்நாடகாவில் வெஜ் அல்டிமேட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், கொஞ்சம் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோணா பண்ணுங்கள்.